கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 3 பெரிய நிகழ்வை கொண்ட கொண்டாட்டத்தை கொண்ட விழா அல்லது நாள் என்பதை நேற்றைய தினம் சந்தோஷத்தோடு எல்லோரும் கொண்டாடியிருப்பீர்கள். ஓணம், ஆசிரியர் தினம், மிலாடி நபி என்று நம் சகோதரர்கள் இந்த தேசத்திலே எல்லோருமாக மகிழ்ச்சியான நாள். ஓணம் என்று சொன்னாலே மகிழ்ச்சியான நாள். ஒவ்வொரு நாளும் அந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் நோக்கி பிரார்த்தனை செய்து இந்த நாளையும் ஆண்டவரே எங்களுக்கு மகிழ்ச்சியாக தாரும் என்று பிரார்த்தனை செய்வோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்லாண்டவரே, குயவன் கையில் களிமண்ணை கொடுப்பது போல இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை தருகிறோம் சுவாமி. உம்முடைய விருப்பத்தின்படி வணைந்து எடுத்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக ஆண்டவரே இந்த ஆராதனையை செவிமடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, வெறுமையான பாத்திரம், ஆண்டவரே விலை போகாத பாத்திரம் எங்களை எடுத்து ஆண்டவரே நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை கண்டுகொண்ட பிள்ளைகளாக, உமது அன்பை ருசித்த பிள்ளைகளாக, ஒரு விசை உம்மால் தொடப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்களாக மனநிறைவோடு இங்கிருந்து திரும்பி செல்ல ஆண்டவரே கிருபை செய்யும். எங்களோடு பேசும் ஆண்டவரே. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உமது பாதம் அணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேடும் நல்ல பிதாவே, ஆமென். 125வது பாடல், பாவிக்கு நேசராரோ. மாசற்ற தேவனா மைந்த, மாசற்ற தேவனா மைந்த பிதா, இயேசு கிறிஸ்து நாதரே. பிரயாசப்பட்டவரே, பாரம் சுமந்தவரே,
32ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 32 160வது பக்கம் பாட்டு புத்தகத்தில். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் ஓயாத கதறினால் என் எலும்புகள் உலர்ந்து போயின. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உம்மிடத்தில் அறிக்கையிட்டேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிவிப்பேன் என்றேன். தேவரீ, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடம், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் அன்றி உன் கிட்ட சேராத குதிரையை போலவும் புத்தி இல்லாத கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். சேர்ந்து சொல்வோம். நீதிமான்களே, கர்த்தரில் மகிழ்ந்து கடிகூறுங்கள். நேர்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்க விடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே. ஆமேன். அமருங்கள். வாசிக்கும்படி எடுத்த முதல் பாகம் பிலமோனுக்கு எழுதின நிருபம், முதல் அதிகாரம் 8 முதல் 14 வசனங்கள். பிலமோன் 1 8 முதல் 14. பிலேமோன் முதலாவது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 14 முடிய. ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாயிருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருந்திருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போலிருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுமென்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை என்பது. முதல் வேதபாகம் வாசித்து முடிந்தது. இரண்டாம் வேதபாகம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வசனங்கள். லூக்கா 5 18 முதல் 26. சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு சுமந்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவனை உள்ளே கொண்டு போக வழி காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடு வழியாக இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு மத்தியில் இறக்கினார்கள். அவர்கள் விசுவாசத்தை அவர் கண்டு, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்றார். இதை கேட்ட வேதபாரகரும் பரிசேயரும், தேவதூஷணம் பேசுகிறவன் இவன் யார்? கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க வல்லவர் யார் என்று சிந்திக்க தொடங்கினார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம், உங்கள் இருதயங்களை நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டனவென்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? என்றாலும் பூமியிலே மனுஷனுக்கு பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை பார்த்து, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்கள் முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு கடவுளை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். எல்லோரும் திகைத்து கடவுளை மகிமைப்படுத்தி பயம் நிறைந்தவர்களாகி, அபூர்வமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள் என்பதே வாசிக்க வேண்டிய இன்றைக்கான வேத பாடம். நற்செய்தி பாகம் வாசித்து முடிந்தது. அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாள் இடத்தில் பிறந்து பொந்துவின் பாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிறிது நேரம் தியானிப்பதற்காக எடுத்த வேத பாகம் சற்று முன்பு நீங்கள் வாசித்து கேட்ட பிலமோனுக்கு எழுதின நிருபம். அன்பானவர்களே, இது நாளைய தினம் செய்தியின் பேரலல் பேசேஜ். ஆனாலும் இதை நம்ம ஆழ்ந்து பார்க்க போவதில்லை. ஆனாலும் இதிலே ஆழமான சத்தியங்கள் மறைந்திருக்கின்றன. ஆகவே உங்களோடு அதை பகிர்ந்து கொள்ள விரும்புவதால் இன்றைக்கான வசனம் இந்த வாரத்தினுடைய செய்தியோடு தொடர்புடையது என்பதை உங்களிடத்தில் அன்போடு சொல்லுகிறேன். வாசிப்பதற்கு 10ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பிள்ளையை போல ஆண்டவரே பவுல் யாரை பேசுகிறார்? சகோதரனை போல பிலமோன் யாரை ஏற்றுக்கொள்கிறார் என்பதில் மறைந்திருக்கிற ஆண்டவரே சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் புரியும்படி எங்களுக்கு பேசும். நாங்கள் யார் என்ற தெளிவும் பெற்றவர்களாக கடந்து செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி அதிகாரம் இல்லாத வேத பகுதி. 2 பொருள்படும். அதிகாரம் என்பது முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரம். டீச்சர் சொன்ன மாதிரி அதிகாரம்னாலே பவர் இல்லையா? பவரை காட்டுகின்ற வேத பகுதி அல்ல, அன்பை காட்டுகின்ற வேத பகுதி. ஒரு கிறிஸ்தவன் எப்படி அவனுடைய பார்வை அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வேத பகுதியிலே சத்தியம் இருக்கிறது. பிரியமானவர்களே, பவுல் கைதியாக இருக்கிறார். பால் வாஸ் எ பிரிசனர் இன் ரோம். அங்க இருந்துகிட்டு கொலேசு பட்டணத்தில் இருக்கிற தன்னுடைய நண்பன், ஹிஸ் ஃப்ரெண்ட் பிலமோன் வாஸ் இன் கொலேசி. கொலேசு பட்டணத்தில் இருக்கிற நண்பனுக்கு எழுதுகிற ஒரு கடிதம், அவ்வளவுதான். இந்த இடத்துல பவுல், இந்த பிலமோன் யார்? பவுல் யாருன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பிலமோனுக்கு ஏன் எழுதுறாரு என்பதை குறித்து நாம் சிந்திக்கலாம். பிரியமானவர்களே, இந்த கடிதத்தை தீகுகிட்ட கொடுத்து பிலமோனையும் கூட அனுப்புகிறார். கொலோசியர் 4:7 பாருமா. கொலோசியர் 4:7, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனோடு போதும், செய்திகளை அறிவிப்பான். அவனோடு இவனை அனுப்புகிறேன், படிங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புகிறார். இந்த கொலோசிய திருச்சபை பவுல் எபேசு பட்டணத்திலே ஊழியம் செய்யும் போது, செகண்ட் மிஷனரி ஜேர்னி ஊழியம் செய்யும் போது அப்போ உருவான சபை என்று சொல்லப்படுகிறது. பிலமோன் அவருடைய செய்தியினால் பயப்பட்டு அப்படி கிறிஸ்தவத்திற்கு மாறி ஒரு சபையை உருவாக்கினார்கள். சபையை எங்க உருவாக்குனாங்க? பிலமோன் வீட்டில். ஆதி திருச்சபை அப்படித்தானே, வீட்டிலே. பிலிப்பு பட்டணத்தில் லீதியா பிலிப்பிய சபை உருவாவதற்கு அவள் வீட்டையே கோயிலாக்கினாள். படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி பிலமோன் அதே அணுகுமுறை கோயிலாக்கி. இந்த பிலமோனுடைய ஒய்ஃபு பேர் அபிகியா, மகன் பேரு அர்கிஃப். கொலோசியர் 4:17 இருக்கு மகன் யாருங்கிறதுக்கு. இங்கே முதல் அது வசனத்திலே இருக்கு அவர் மனைவி யாரு என்பதற்கு. இப்படி ஒரு வசதியான குடும்பம்.
பிலமோன் குடும்பம் ஒரு வசதியான குடும்பம். ஏனென்றால் 2 அடிமைகள் அவனுடைய வீட்டிலே. அப்படி 2 அடிமைகள் அவன் வீட்டில் வைத்திருந்தான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல அடிமை ரோம் எம்பையரில், பேரரசில் எத்தனை அடிமைகள் இருந்தாங்களாம்? 60 மில்லியன் ஸ்லேவ்ஸ், ஆண் என்றும் பெண் என்றும் அடிமைகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விலை. 500 தினாரியம், 50,000 தினாரியம். பெண்களுக்கு விலை அதிகம். 50,000 தினாரியம். ஒரு நாள் சம்பளம் 1 தினாரியம். ஒரு நாள் சம்பளம் 1 தினாரியம். அப்படின்னா இந்த அடிமைகளை எந்த அளவுக்கு விலை கொடுத்து அவங்க வாங்குறாங்க? 60 மில்லியன் அடிமைகள் ரோம பேரரசில் இருந்துச்சு. இவன் வீட்டில் 2 அடிமை. அந்த அடிமையில் ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ ஒனோசிமு, இல்லையா? ஒனோசிமு. அவன் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, தவறு பண்ணிக்கிட்டு நேர ஓடி போனான். ஒனோசிமு என்று சொன்னாலே ஓடி போனவன், அப்படிதான் பைபிளில் விளக்கம் கொடுக்கிறது. ஓடிப்போன, புதிய ஏற்பாட்டிலே ஓடிப்போனவன் எங்கே ஓட முடியும்? கடைசியில் பவுல்கிட்டே வந்து மாட்டிட்டார். சிறைச்சாலையிலே தப்பு செஞ்சவன் ஜெயிலில் ஏற்க தானே, அப்படி அங்கே மாட்டிட்டார். மாட்டின உடனே பவுல் அவனை மனசை அப்படியே கன்வெர்ட் பண்ணுறார். பவுல் அடிகளார் அவன் மனதை மாற்றுகிறார். பிலமோன் வந்து திருச்சபையார், யாரையும் பவுல் பார்த்ததில்லை, திருச்சபையை அவர் உருவாக்குனதில்லை. கொலோசிய திருச்சபைக்கு இது பிலோமன் வீட்டுக்கு அவர் போனதில்லை. ஆனாலும் அன்பு பரிமாற்றம், கடித பரிமாற்றம், அபிப்பிராயங்கள், அவன் மேலே வைத்திருக்கிற அவனுடைய அன்பை பாருங்கள். எந்த அளவுக்கு பக்தி செறிவோடு, மனிதாபிமானத்தோடு அணுகுமுறை. அதான் முகவரியிலே சொன்னேன், அதிகாரம் இல்லாத ஒரு அணுகுமுறையை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அப்படி ஓடி போய் அடைக்கலம் பண்ணப்பட்ட இருந்த அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிவிட்டான். பவுலுக்கு அழகா சொல்றாரு. ஆகவே 8ஆம் வசனம், முதிர் வயது உள்ளவனும் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் கைதியுமாகிய நான், நீ செய்ய தகுந்ததை உனக்கு கட்டளையாக சொல்ல கிறிஸ்துவுக்குள் எனக்கு அதிக தைரியம் இருந்தும் அன்பின் நிமித்தம் உன்னை வேண்டிக் கொள்வதே நலம். அதிகாரத்தினால எதை சாதிக்க முடியும்? நண்பனாக இருந்தாலும் இல்லையா, அதிகாரத்தினால ஒன்றும் சாதிக்க முடியாது. அன்பின் நிமித்தம் சாதிக்கலாம். உன் அன்பின் நிமித்தம் நான் உன்னிடத்தில் பேசுகிறேன், உன்னிடத்தில் வைக்கிறேன், விண்ணப்பத்தை வைக்கிறேன் என்று பவுலடிகளார் இங்கே பேசுகிறார். பிரியமானவர்களே, ஒனோசிமுக்காக. ஒனோசிமு சொல்லும்போது என் உள்ளம் போன்றவன், அவன் என் பிள்ளையை போன்றவன், உள்ளம் போன்றவன். அவன்கிட்ட சொல்லும்போது அவன் எனக்கு அதிக பிரியமான சகோதரன், உனக்கோ மாமிசத்தின்படியும் ஆண்டவருக்குள் இன்னும் அதிகமாய் பிரியமானவன். அதனால் நீ என்னை கூட்டாளி என்று எண்ணினால், நண்பன் என்று எண்ணினால், என்னைப் போலவே அவனையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரிக்வெஸ்ட் வைக்கிறார் பவுல். பிரியமானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கடவுளை ஏற்றுக்கொண்டவன் அவன். யாரு? பிலமோன் கடவுளை ஏற்றுக்கொண்டவன். முன்னாடி அவன் கடவுளை தெரியாது. அவனு அடிமையெல்லாம் வாங்கினான், அடிமையெல்லாம் வச்சான். கடவுளை ஏற்றுக்கொண்டவன். இப்போ அவனுக்கு ஒரு டைலமா, ஒரு அடிமை, ஒரு அப்ரோச். அடிமை மேலே ஒரு முதலாளிக்கு என்ன அப்ரோச் இருக்கோ அது மற்ற முதலாளியும் அஃபெக்ட் ஆகும். ரோம அரசாங்கத்தில் அவன் மன்னிச்சானே, அவன் விட்டானே, அவன் அடிமை தப்பு பண்ணனா, அவன் என்ன அப்படி செஞ்சானா அப்படின்னு நாளைக்கு உதாரணம் சொல்லுவான். அதனால் அடிமை எப்படி ட்ரீட் பண்ணணும், முதலாளி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத சட்டம் அணுகுமுறை இருந்துச்சு. ஆனால் இங்கே என்ன, அவன் வந்து கிறிஸ்தவன் ஆகியாச்சு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு. இப்போது அவனை தண்டிப்பதா மன்னிப்பதா? இல்லையா? தண்டிச்சா அவனுடைய
டெஸ்டிமோனி என்ன ஆகும்? நீ பெரிய கிறிஸ்தவன், வீட்டில் கோட்டை நடத்துகிற, உன் அடிமையை நீ இப்படி அவனை அப்படிம்பாங்க. மன்னிச்சா மற்றவங்க பிரச்சனை, மற்றவெல்லாம் என்னன்னு சொல்லுவான். அப்படி ஒரு டைலமா, மன்னிக்கதா தண்டிப்பதா என்ற டைலமா அவனுக்கு இருக்கு. ஆனாலும் அவன் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தின ஒரு அருமையான ஒரு சபை நடத்துற கொண்டு போறவன். அதனால பவுலடிகளாருக்கு அவன்கிட்ட அப்ரோச் பண்றதுக்கு எளிதா இருந்துச்சு. நீ ஆண்டவருடைய பிள்ளை இல்லப்பா, நீ அவனை உன் பிள்ளைய போல நீ ஏற்றுக்கொள்ளணும். ஆகவே அவனுக்கு எழுதுறாரு, பவுல் பிலமோனுக்கு எழுதுகிறார், கிறிஸ்தவ மதத்திற்கு நீ மாறின பிறகு புதிய புரிதலுடன் நோக்கத்துடனும் அடிமையை மீண்டும் தனது சேவையில் ஏற்றுக்கொள்ளும்படி அவரை ஊக்கப்படுத்துவதற்காக உண்மையான அன்போடு வரிகளை வைத்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பவுலடிகளார் எழுதின வசனம்தான். அன்பானவர்களே, கலாத்தியர் 3:27-28 3:27-28 படிமா. பாருங்க, நல்ல புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் பேசுகிறது, அவன் உள்ளத்திலே பேச வேண்டும். இந்த வசனம் கிறிஸ்துவில் ஒருவரின் உண்மையான மதிப்பும் அந்தஸ்தும் அடிமைத்தனம் போன்ற உலக சூழ்நிலையை கடந்து சிந்திக்க முடியும் என்ற ஒரு மன தெளிவோடு இந்த வரிகளை எழுதுகிறார். நீ அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். 1-7 வசனம் வரையிலும் த பிலவட் ஃப்ரெண்டா பிலமோனை குறித்து சந்தோஷப்பட்டு பேசுகிறார். கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், உன் நிமித்தமாக பரிசுத்தவான்கள் பக்தி விருத்தி அடைகிறார்கள். இதெல்லாம் நான் கேள்விப்பட்டு 1-7 வசனங்கள். அங்கே பாருங்க, 5ஆம் வசனம் பாருங்க, நமக்கு கிடைத்த எல்லா நன்மையையும் அறிவினால் உன் விசுவாசத்தின் அந்யோன்யத்தையும் பயன்பட வேண்டும் என்று எப்பொழுதும் என் ஜபங்களில் நினைக்கிறேன். விசுவாசத்திலே அந்யோன்யம், மக்கள்கிட்ட பழகிற விதத்தில் அவனுடைய அந்யோன்யத்தை சொல்லி பெருமைப்பட்டு நன்றியோடு நான், அதே சமயத்தில் பரிசுத்தவான்களில் உள்ளங்கள் உன்னாலே தேர்தல் அடைந்தபடியினால் உன் அன்பினால் மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைகிறேன். 7ஆம் வசனம் பாருங்க, அவ்வளோ விட்னஸ், அவ்வளோ சாட்சி, அதை வைத்து எழுதுகிறார். த பிலவட் ஃப்ரெண்டா எழுதுறாரு. அடுத்து பாருங்க, பிசிசிங் த பவுல் பிசிசிங் அப்படின்னா என்ன வார்த்தை? அந்த வார்த்தையின் அர்த்தத்தை பார்த்தா நான் பொதுவாக மன்றாடுதல்லாம் நினச்சேன், ஆனால் அந்த உள்ளே போய் பார்த்தா அதனுடைய வார்த்தை பிச்சை கேட்குற மாதிரி. என்ன வார்த்தை பாருங்க, பிச்சை கேட்கிற மாதிரி. 8-16 வசனங்களில் அவனை எப்படியாவது நீ ஏற்றுக்கொள்ளு, அப்படி அவ்வளவு தூரம் இறங்கி கேட்குறாரு. அடுத்தது பாருங்க, 17-25 வரையிலும் பேர்டன் பார்ட்னர், ஆண்டவருடைய மகனுக்கு இருக்க வேண்டிய அந்த பாரம், ஒரு ஆளுனாலும் ஒரு ஆடு காணா போனாலும் அக்கறைப்பட்டு தேடுகிற ஆண்டவர் இல்லையா? 99 ஆடுகளை பற்றி இல்லை, ஒரு ஆடுக்கு ஓடி போன ஆடு, திக்கு தெரியாமல் ஓடி போய் குற்றவாளியாக சிறைச்சாலைக்கு வந்த ஆடு, அவனை அரவணைத்து பேசுகிறார். ஒனோசிமு பேரில் பேருங்க பாருங்க, அந்த ஒனோசிமு என்றா பேர்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும் இல்லையா? வசனத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிதானே? ஒனோசிமு யூஸ்ஃபுல், ப்ராஃபிட்டபுள், பெனிஃபிஷியல், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எப்படி? பயனுள்ள, லாபகரமான, நன்மை பயக்கும். வார்த்தையிலே அவன் பேர்லே பாருங்க இருக்கு. அப்போ த கிரீக் மீனிங் அந்த, அப்போ அவன் முன்னாடி உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தான், இன்னைக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவன், அடிமையை போல் அவனை ஏற்றுக்கொள் என்று மன்றாடுகிறான். அன்பானவர்களே, இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது நமக்கு. என்னன்னா, மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒனோசிமு யார்?
ஒனோசிமு யார்? நீங்கள் சொன்னால் தெரியும். ஒனோசிமு அப்படிதானா? ஒனோசிமு யார்? We see the beautiful picture of what the Father has done for us in Jesus Christ. Martin Luther said, all of us are Onosimu. All of us are Onosimu. நம்ம எல்லாரும் ஒனோசிமு மாதிரி ஓடி போனவர்கள், அக்கிரமக்காரர்கள், தண்டனைக்கு உட்பட்டவர்கள், பயனற்றவர்கள், அப்படி இருந்தோம். ஆண்டவர் கடவுள் கிறிஸ்துவை கொண்டு உங்களையும் என்னையும் பயனுள்ளவர்களாக, ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களாக மாற்றியிருக்கிறார். ஓடிப்போன ஒனோசிமு மட்டுமல்ல பிரியமானவர்களே, நம்முடைய வேல்யூபிளாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேல்யூ உண்டு. ஒவ்வொரு ஆட்டுக்கும் கடவுளுடைய பார்வையில் அக்கறை உண்டு. மனுஷனுக்கு பாகுபாடெல்லாம் பார்ப்பான் இல்லையா? கடவுள் அப்படி எல்லாம் பார்க்கிறவரே இல்லை. அதுதான் கிறிஸ்துவில் ஒருவரின் உண்மையான மதிப்பும் அந்தஸ்தும். அடிமைத்தனம் போன்ற எந்த சூழ்நிலையும் உலக நிலைகளையும் கடக்க முடியும், கடந்து சிந்திக்க முடியும் என்பதை நம் முன் வைக்கின்ற வேத பகுதி தான் இன்று. பிரியமானவர்களே, பயனற்ற ஒனோசிமு எப்படி பயனுள்ளவனாக அந்த அடிமையின் வீட்டில், இனி அடிமை அல்ல, நீ என் சகோதரன் என்று ஏற்றுக்கொள் அப்படிங்கிறாரு. அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை. கடவுளுக்குள் நம்ம எல்லாரும் படிச்சிடலாமா? ஒன்னா இருக்கணும். பாகுபாடு பார்க்க கூடாது. என் சொந்தக்காரன், நம்ம ஆளு, கடவுளுடைய பிள்ளை நீயும் நானும். கடவுளுடைய பார்வை அப்படிப்பட்ட பார்வை. அந்த பார்வை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் படிப்பினையாக இந்த காலை வேளையிலே தருகிறார். பிரியமானவர்களே, யாரையும் யூஸ்லெஸ்ன்னு சொல்லாதீங்க. யாரையுமே யூஸ்லெஸ்ன்னு சொல்லாதீங்க. we don't know how to use them. அவங்களை எப்படி பயன்படுத்த நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பயனுள்ளவர்களாக ஒரு புதிய பார்வையோடு, தரிசனத்தோடு பார்ப்பதற்கு இன்று நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வசனத்தை கொண்டு உங்கள் யாவரையும் ஆண்டவருக்குள் எல்லோரையும் மதிக்கின்ற பண்பை கொடுத்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். 627வது பாடலின் 2 கவி. உம்மை போல் யாருண்டு? பீடினில் சிக்கி நான் உழந்தேன், தேவாகம் அன்பினால் மன்னித்தீர். பாவ பீடினில் சிக்கி நான் உழந்தேன், தேவாகம் அன்பினால் மன்னித்தீர். இந்த இயேசுநாதா இந்த பாதம் உம்மை போல் யாருண்டு? உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமை நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போ நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினா. என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, இனி நான் யாருண்டு? இந்த இயேசுநாதா உம்மை போல் யாருண்டு? வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தா நீர் காத்திடும்.
மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கரையில் அழைக்க விடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வாராமல் சுத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரே ஜெபித்தது போல, ஆண்டவரே ஒனோசிமனுடைய மீறுதல் பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொண்ட அந்த எஜமானை போல எங்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விலை கொடுத்து விலையேற பெற்ற இரத்தத்தை ஆண்டவரே விலையாக கொடுத்து அடிமைகளாக அக்கிரமக்காரர்களாக புறந்தள்ளப்பட்டவர்களாக பயனற்றவர்களாக இருந்த எங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்தி மதிப்பு மிக்கவன் நீ என்று, எங்களை மதிப்பு மிக்கவள் நீ, எனக்கு வேண்டியவள் என்று ஆண்டவரே ஏற்றுக்கொண்ட தெய்வமே, உமக்கு நாங்கள் அடிமையப்பா. ஆண்டவரே, உலக பிரகாரமான எந்த காரியத்திற்கும் எவருக்கும் அல்ல, உமக்கு நாங்கள் அடிமை. ஆண்டவரே, நீர் மீட்டு கொண்டீர், நீர் எங்களை மீட்டு கொண்டீர். பாவிக்கு நேசர் யார்? நெறிந்த நாணலை முறியாதவர் நீர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர் நீர், எங்கள் மேல் அன்பு கொள்ளவர் தெய்வம் நீர். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவருக்குள் நாங்கள் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்வதற்கு சரியான பார்வையையும் புரிதலையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவர் எங்களை சுதந்திரவாளியாக ஆக்கியிருக்கிறேன். நாங்கள் ஆண்டவரே அடிமை அல்ல என்று நினைக்கவும், யாரையும் அடிமைப்படுத்த கூடாது என்பதை புரியவும் ஆண்டவர் தந்த வெளிச்சத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவருடைய பிள்ளைகள் அன்பிலே ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதற்கு பவுல் ஆண்டவரே அந்த கடிதத்தின் மூலமாக வைக்கின்ற கண்ணியமான வார்த்தைகள் எங்கள் கண்முன்னே எப்போது இருக்கட்டும் சுவாமி. கட்டளைதான், உரிமைதான், எனக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் உன்னிடத்திலே அன்பாக கேட்கிறேன், பணிவோடு கேட்கிறேன், பிச்சை கேட்பது போல கேட்கிறேன் என்று எத்தனை தூரம் ஆண்டவரே இறங்கி வந்தார், இறங்கி வந்து பேசினார். நீர் ஆண்டவரே எத்தனை தூரம் சிலுவையிலே எங்களுக்காக இறங்கி வந்தீர். ஆண்டவரே, பிதாவோடு சமமாக இருந்ததையும் கொள்ளை பொருளாக எண்ணாமல் தன்மைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து எங்களுக்காகவே நீர் அடிமையின் ரூபம் எடுத்தீர். ஆண்டவரே, எங்களை மீட்டுக்கொண்டீர். ஆண்டவரே, இந்த காலை வேளை நல்ல புரிதலோடு இங்கிருந்து திரும்பி செல்ல கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த நாளை விசேஷ நாளாக ஆண்டவரை பார்க்கிற மக்கள் உண்டு. திருமண நாள், பிறந்த நாள் என்று பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடன் ஊழியராக இருக்கின்ற போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கோயில் பிள்ளையை மற்றும் கணனி ஊழியர், பணிப்பெண் எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதியும். சபையினுடைய டீக்கன்மார்களுக்காகவும் சபையின் உத்தியோகஸ்தர்களுக்காகவும் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும், வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். கட்டுமான சுவர் கட்டுமான ஆண்டவரே பணிகள் விரைந்து முடிக்க ஆண்டவரே கிருபை செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே உமது பிள்ளைகளோடு உமது நேசக்கரம் இருக்கட்டும். வெளியூர்களிலே ஆண்டவரே, வெளிநாடுகளிலே இருக்கின்ற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த நாளிலே ஆண்டவரே சுகமாய் போய் சேர்ந்தேன் என்று நல்ல செய்தியை சொன்ன ஆண்டவரே ஸ்டீஃபனுக்காகவும் மனோவுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது பிள்ளைகள் பயணத்தை வாக்கி பண்ணினீர். வெளிநாடுகளில் இருந்தாலும் எப்போதும் சபையோடு உள்ள உறவிலே உமது பிள்ளைகள் காண்பிக்கிற ஆர்வத்துக்காக அக்கறைக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த குறையும் இல்லாதபடி ஆண்டவரே எங்கள் கல்வாரி குடும்பத்தின் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்பா. நோயினாலும் வேதனையினாலும் உழல்கின்ற பிள்ளைகளும் உண்டு. ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் தந்து ஆண்டவர் வழி நடத்தும். வியாதி இல்லாத ஆரோக்கியமும் வேதனை இல்லாத மனதையும் தாரும்.
அதுதான் பெரிது என்ற நினைவையும் தாரும். தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மனநிறைவோடு அனுப்பும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நம்முடைய பாதம் பணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்னென்ன வேண்டிய ஆகாரத்தை தாரும். எங்கள் கடனாளிகள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்கள் மன்னி எங்களை சோதிப்பதற்கு உட்படுத்தப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்று சதாகாலம் நம் அனைவரோடும் தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.